यस्यान्तं न विदुसुरासुरगणाः தேவாய தஸ்மை நமः. அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 6வது அத்தியாயமான தியான யோகத்தை நான் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய கேள்விக்கு பதில் கூறுகின்றார். சாஸ்திரத்தில் மட்டும் நம்பக்கூடிய பெரும்பாலானவர்களால் அறிய முடியாத, சிந்திக்க முடியாத, கண்ணுக்கு தெரியாத விஷயங்களை சாஸ்திரம்தான் நம்பிக்கை, சாஸ்திரத்தில் நம்பிக்கை வைத்தால்தான் சாஸ்திரத்தில் மட்டும் காணப்படுகின்ற, கூறப்படுகின்ற ஒரு கருத்தை நாம் இப்பொழுது பகவான் சொல்ல கேட்டு வருகின்றோம். பகவானுடைய அர்ஜுனுடைய கேள்விக்கு பகவானுடைய பதில் என்ன என்றால், இந்த ஜென்மத்தில் செய்கின்ற ஆத்ம ஞான விசாரம், ஆத்ம ஞானத்தை பற்றிய விசாரமானது 2 பலன்களை தரும். ஒன்று, இப்பிறவியிலேயே பிறவியில்லா நிலையை, மோட்சத்தை, முக்தியை அடைவான். இது அர்ஜுனனுடைய கேள்வி அல்ல. அர்ஜுனுடைய கேள்வி என்ன? இப்பிறவியில் சாஸ்திரங்களை பயின்று கொண்டு இருக்கும் பொழுது ஆத்ம நிஷ்டையை அடையாமல் கடைசி படியில் ஒருவன் இறந்து விட்டால் அவன் என்ன என்ற பகவானுடைய பதில், கண்டிப்பாக அவனுக்கு அடுத்த பிறவி மனித ஜென்மம், மனித பிறவிதான் என்று அறுதியாக கூறுகின்றார். இது மற்ற எல்லா சாஸ்திரங்களில் யார் கேட்குறாங்களோ, சாஸ்திர விஷயங்களை யார் படிக்கிறாங்களோ அதனால் மட்டும்தான் இதை நம்ம அறிய முடியும். திருவாசகத்தில் கூட இருக்குது, பிறவிங்கிறது இருக்குது. எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் சொல்லுவார். இப்பிறவி தப்பினால் எப்பிறவி வந்து வாய்க்குமோ சொல்லுவார். பட்டினத்தார் கூட சொல்கிறார். ரமண பகவான் கூட சொல்கிறார், எத்தனை பிறவி எடுத்த கட்டையோ அப்படிம்பாங்க. அவை பாட்டி கூட சொல்கிறா, அரிது அரிது மானிடராய் பிறப்பது அரிது. அது மாதிரி பிறவி இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த பிறவி இருக்கிறது அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நம்ம ப்ராக்டிக்கலி நமக்கு அனுபவத்தின் அடிப்படையில் பின்னாடி பிறவி இருக்கிறது என்ற அறிவினுடைய அடிப்படையில் நாம் வாழ்வதில்லை. பிறவி இருக்கு அப்படிங்கிற ஒரு அறிவின் அடிப்படையில் அதற்கு தகுந்து நாம் வாழ்க்கையை வாழ்வதில்லை, வாழ்க்கையை அமைத்து கொள்வதில்லை. இதுதான் என்னுடைய சாரம். வாழ்க்கையில் பிறவி இருக்குங்கிறத நம்ம ஏற்றுக்கொள்வது இல்லை. பிறவிங்கிறது நம்ம நினைப்பதில்லை, ஏற்றுக்கொள்ளுங்கிற விட நினைப்பதில்லை. ஆக அந்த பிறவியில் எது தொடர்கிறது என்றால் எல்லாமே விட்டுறங்க. அடுத்த இறக்கும் பொழுது, அடுத்த பிறவி வரும் பொழுது எல்லாமே தொடர்வதில்லை, எல்லாமே இங்கே விட்டு விடுகின்றோம். இதை பற்றி தரோட சொல்லுவார்ல, காதற்ற ஊசியும் வாராதுதான் கடைவழிக்கே அப்படின்னு கூட சொல்லுவார். எல்லாமே இங்கேயே போய்விடுகின்றது. எதுவுமே வீடு வரை உறவு, காடு வரை பிள்ளை எல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் எது தொடர்கிறது என்றால் ஒன்றே ஒன்று தொடர்கிறது. 15ஆம் அத்தியாயத்தில் சொல்லுவார், மனசஷ்டான் இந்திரியாணி கிரகீதானி சர்வசக அப்படின்னு சொல்லுவார். மனசஷ்டான் இந்திரியாணி அப்படின்னு சொன்னால், எப்படி பூவானது காற்றில் மனதை கொண்டு வருகின்றதோ அதுபோல இறந்த பின்பு மனதில் பழைய சம்ஸ்காரமானது போகின்றது. மனது டிராவல் பண்ணுது. மனது ஒரு சூட்சும சரீரம். மனத்துக்கு மரணம் இல்லை. மரணத்திற்கு
அழிவு இல்லை. என்னுடைய சாரம். எப்பொழுது மரணத்துக்கு அறுதி இல்லை. எந்த மரணத்துக்கும் மனத்துக்கு அழிவு இல்லை. இந்த மனம் வாசனை மாறி அந்த மனமானது இந்த பிறவியில் செய்த நல்வினை தீவினை சம்ஸ்காரம் அப்படிம்பாங்க. அந்த சம்ஸ்காரத்தை கொண்டு செல்கின்றது. அந்த சம்ஸ்காரத்தோட வாழ்கின்றது. அந்த சம்ஸ்காரத்தோட பிறக்கின்றது. சம்ஸ்காரம்னா எண்ணங்கள். அந்த எண்ணங்கள் தான் நம்முடைய வாழ்க்கை. அதனாலவே இந்த பிறவியில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விதமான பண்பாடு, ஒவ்வொரு விதமான எண்ணங்கள், ஒவ்வொரு விதமான முயற்சிகள் இருக்கின்றன. நம்ம பார்க்குறோம், சிறு வயதிலிருந்தே வேதாந்தத்திலும் கீதையிலும் ஆன்மீகத்திலும் நாட்டமானது வந்துவிடும். நிறைய பேர் உலகத்தில் சம்சாரத்தில் துயரங்களில் துக்கங்களில் குடும்பத்தில் அங்கே அனுபவிச்சாலும் அதிலிருந்து மோட்சம் அடையணும், முக்தி அடையணும், சம்சாரத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற எண்ணமானது வராது. அந்த எண்ணம்ங்கிறது வராததுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன்னா அதிலேயே இருந்து அப்படியே சரி இதுதான் வாழ்க்கை போல அப்படித்தான் அப்படின்னு அந்தந்த நேரத்தில் எது வருதோ அப்படி போயிட்டு இருப்பார்கள். ஆனால் ஒரு சிலர் இந்த யோக நிஷ்டையிலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும், இந்த சம்சாரத்திலிருந்து நான் விடுதலை அடைய வேண்டும் என்று முமுட்சுமானது. அந்த யாரோ மைக்கை ஆன் பண்ணியிருக்கீங்க, யாரோ எல்லாம் மைக் செக் பண்ணிருங்க. மைக்கு ஆஃப் பண்ணணும். ஒருத்தர் மைக்கை ஒருத்தர் ரெண்டாவது ஆள் மைக்கை ஆஃப் பண்ணணும். ஹலோ, அவருக்கே தெரியலன்னு நினைக்கிறேன். ஹலோ, மைக்கை ஆஃப் பண்ணுங்க. எல்லாம் மைக்கு ரெண்டாவது ஒருத்தர் 1 2 3 4 5 1 2 3 4 5 அப்படின்னு வருது. F425G மைக்கை நீங்கள் ஆன் பண்ணணும். மைக்கை ஆஃப் பண்ணுங்க. அப்போ அதை பகவான் அவன் இந்த இடத்துல யோக பிரஷ்டன் என்று கூறுகின்றார். யோக பிரஷ்டன்னா யோகத்தில் நழுவியவன். ஆக இந்த பிறவியில் நம்ம நல்ல எண்ணங்களை எண்ண வேண்டும். அப்பொழுது அடுத்த பிறவியிலையாவது மோட்சத்தை நாம் அடைவோம். அதனாலவே சில பேர் இப்பிறவியிலேயே சிறு வயதிலிருந்தே நம்ம ஏதோ சம்சாரத்தில் இருக்கோம், அதிலிருந்து நம்ம விடுதலை அடைய வேண்டும் என்று நினைத்து முயற்சி செய்து அதற்குரிய மார்க்கத்தில் அவர்கள் வருகிறார்கள். அதை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். இந்த ஸ்லோகத்தில் நம்ம இப்போ என்ன பார்த்து வருகிறோம் சொல்கிறார், யாரெல்லாம் கடைசி படியில் ஞான நிஷ்டையை அடைய முடியாத தவறியவர்கள் அடுத்த பிறவியில் ஒரு ஞானியினுடைய குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான். அது ஏழ்மையான பண்பாடு மிக்க ஆத்ம ஞானத்தை உடைய குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான். அல்லது ஏழ்மையான பண்பாட்டை மதிக்கின்ற தர்மத்தை மதிக்கின்றவர்களுடைய மதித்து அதன்படி நடக்கின்றவர்களுடைய குடும்பத்தில் அவன் பிறக்கின்றான். அது தீமதாம்ங்கிறாப்புல. தீமதாம் நாம் பார்க்குறோம். அதவா யோகினாமேவ குலே பவதி தீமதா 42வது ஸ்லோகம். குலத்தில் அவன் பிறக்கின்றான். எவருடைய குலத்தில்? ஞானிகளுடைய குலத்தில். ஞானிகள் என்பவர்கள் யார்? தீமதாம். தீமதான என்ன? புத்திசாலிகளுடைய குலத்தில், அறிவு கூர்மை உடையவர்களை உடைய குலத்தில். அல்லது இந்த இடத்துல ஒரு ஆசிரியர் சொல்றாரு, ஆத்ம ஞானமுடையவர்கள குலத்தில் அவன் பிறக்கின்றான். யாரு? எல்லாம், அதாவது 7 படி இருக்கு. 6 படியை தாண்டி 7வது படி வரும்பொழுது அவன் தவறிவிட்டான்.
வீழ்ந்து விட்டான். அவனுடைய நிலையை சொல்கிறார். போன ஸ்லோகத்தில் நம்ம பார்த்தோம், ஸ்ரீமதாம் கேகேன்னா செல்வந்தருடைய வீட்டில் பிறக்கின்றான்னு சொன்னோம். அது படி ஆரம்பித்தவர்கள், கடைசி படியில் வரல, படியேற ஆரம்பித்தவர்கள், படியில் துவங்கியவர்கள், அவங்களுடைய நிலையை நம்ம பார்த்தோம். இதில் சொல்லுவாங்கள்ல, பொங்கல் பொங்கி வரும்போது இதான மாதிரி அவர்களுடைய நிலை என்ன என்றால், புத்தி உடையவர்களை இடத்தில், புத்தினா இதை நாம் கையாள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்ற அறிவு. ஏழ்மை அவங்களுக்கு ஏழ்மையாக தெரியாது. பணம் பதவி இல்லாவிட்டாலும் கூட அந்த ஏழ்மையினுடைய வறுமை ஏழ்மையில் பிறந்தாலும் வறுமை தெரியாமல் உடைய சூழ்நிலையில் அவன் பிறக்கின்றான். தீமதாம் அறிவு இருந்தால் அந்த ஏழ்மையை அவர்கள் தவமாக்கி கொள்வார்கள். ஆக ஏழ்மைங்கிறது பெரிதல்ல, அந்த ஏழ்மையே நாம் தவமாக்கி கொள்ள வேண்டும். ஆக ஆத்ம ஞானத்தை உடையவர்கள வீட்டில் பிறப்பது, அதுவும் ஞானிகளுடைய வீட்டில் பிறப்பது இவை இப்படிப்பட்ட ஜென்மமானது துருளபதரம், அரிதிலும் அரிது இந்த உலகத்தில் என்பதை நீ புரிந்துகொள். ஜென்ம ஈதிருஷம், எத்துனா இந்த ஜென்மமானது, ஈதிருஷம் இப்படிப்பட்ட ஜென்மமானது உலகத்தில் கிடைப்பது மிக மிக அரிது. யாரு? அந்த யோக பிரஷ்டனானது இங்கு கூறப்படுகிறது. புத்திமான்களுடைய வீட்டில் பிறப்பது. அதனால் எதுவுமே நட்டமாகாது. சம்சாரத்திலிருந்து விடுபட ஆத்ம ஞானத்தை விரும்பி அவன் கீதை, வேதாந்தம் முதலியவற்றை அவன் துவக்குகின்றான். பகவான் இதில் இப்படி சொல்கிறாரு. ஆனால் பொதுவாக ஆன்மீக வாழ்க்கையில் துறவு பூண்டு பிரம்மச்சாரியாகி பல்வேறுபட்ட ஸ்தாபனங்களில் இருந்தோ இல்லை பல்வேறுபட்ட இமயமலை ரிஷிகேஷ் மேலே இருந்தோ தவம் செய்வார்கள். அவர்களும் இந்த இடத்துல யோக பிரஷ்டன்தான். விட்டதிலிருந்து அவர்கள் தொடங்குவார்கள். இந்த பிறவியில் வேதாந்தம் படித்தா அவங்களுக்கு பிறவியானது கடைசியில் படியில் வந்துட்டாங்கன்னு அர்த்தம். வேதாந்த சாஸ்திர விசாரம் செய்யவில்லை என்றால் வந்துக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். அதை சொல்லுவாங்கள்ல, வந்துக்கிட்டு இருக்காங்க, வராங்க மாதிரி. வேதாந்தம் படிக்கிறவர்கள் கடைசி படியில் வந்துட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். இப்பிறவியிலேயோ அடுத்த பிறவியிலேயோ அவங்க வந்துடுவார்கள். வேதாந்தத்தையே தொடாமல் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவார்கள்? ஆன்மீக பாதையில் படியேறி வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த இடத்துல அர்ஜுனனுடைய கேள்விக்கு பகவான் பதில் சொல்கிறார். மீண்டும் அவர்கள் எந்த பொதுவாக நான் கர்த்தா என்று எண்ணும் பொழுது அதிலிருந்து விடுபட விரும்பி அவர்கள் ஆன்மீக வாழ்க்கையில் யோகிகளுடைய குடும்பத்தில் அவர்கள் பிறக்கின்றார்கள். அதே தீமதாம் யோகினாம், அது அட்ஜெக்டிவ். தீமதான அறிவுடையவர்களை வீட்டில், யோகினாம் தரித்திரர்கள் ஏழைகளுடைய வீட்டில் பிறக்கிறார்கள். சங்கராச்சாரியார் சொல்கிறாரு, பண்பும் செல்வமும் நிறைந்த குடும்பத்தில் பிறப்பதை விட ஏழ்மையான யோகியுடைய குடும்பத்தில் பிறப்பது நல்லது. ஏன்னா அதிகமாக பணம் இருந்தால், மனம் இல்லை என்றால், புத்தி சரியில்லை என்றால் அந்த பணமே வைராக்கியத்தை கொடுக்காது, உயர்வு மனப்பான்மை வந்துவிடும். ஆனால் அதே சமயத்தில் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து நல்ல புத்தியை இருந்தால் அதுவே அவர்கள் தவமாக ஆக்கிக் கொள்வார்கள். ஆகையினால் எப்படி பிறந்தாலும் இந்த இடத்துல உண்மை மதிப்பை அறிந்தவர்களுடைய வீட்டில், வாழ்க்கையினுடைய உண்மை தத்துவத்தை அறிந்தவருடைய வீட்டில் அவன் பிறக்கின்றான். டிஸ்டர்ப் இல்லாமல் அதிலிருந்து அவன் அடுத்த சாதனையை அவன் தொடங்குவான் என்று பகவான் மீண்டும் மீண்டும் கூறுகின்றார். ஆனால் இவ்விதம், அதாவது இந்த மாதிரி பிறந்தவங்க தான் சாஸ்திரத்தை ஈடுபடுவாங்களா என்றால் அவ்விதம் இல்லை. பகவான் சொல்வது
இந்த இடத்துல இப்படிப்பட்டவன் இந்த சூழ்நிலையில் அவன் பிறக்கிறானே ஒழிய ஞானிகளுடைய வீட்டில், தரித்திரனுடைய வீட்டில், ஏழ்மையான வீட்டில் பிறந்தாத்தே ஆத்ம ஞானத்தை தேடுவாங்கன்னு நம்ம சொல்லக்கூடாது. இந்த பொதுவாக பகவான் அறிவோம். இப்படி பகவான் இந்த எந்த இடத்துல பிறந்தாலும் அது ஞானத்தை அர்ஜுனுடைய கேள்விக்கு பதில் சொல்றார். இந்த பதிவு பிராரப்தத்தை பொறுத்து இருக்கு. ஞானி ஏழ்மையானவர்கள் பிறக்கணும், அப்பத்தை ஆத்ம ஞானவர்கள் சொல்லக்கூடாது. பொதுவாக பகவான் அர்ஜுனுடைய கேள்விக்கு பிறக்கின்றார், பதில் கூறுகின்றார். எந்த சூழ்நிலையில் எப்படி பிறந்தாலும் ஆத்ம ஞானத்தை தேடலாம். அதற்கு வரலாம். அந்த ஐடி நம்பர், அந்த டேர்னிங் பாயிண்ட்ல ஆத்ம ஞானத்துக்கு வருவார்கள். மீண்டும் நாம் அடுத்த சிந்திப்போம். அனைவருக்கும் வணக்கங்கள். ராமானந்த மகாராஜ் ஐடி நம்பருக்கு அறிவோம். பாஸ்வேர்டு 1 2 3 4 5. ஐடி நம்பர் 7164607946. பாஸ்வேர்டு 1 2 3 4 5. ஜூமில் நீங்கள் திறந்தோறும் நேரடியாக கேட்க வேண்டுமென்றால் இந்த ஜூமிற்கு வந்து காலை 6 மணி முதல் 6:20 வரை வகுப்புகள் கேட்கலாம். நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் சாஸ்திர விஷயங்களை கேட்க கேட்க அந்த அளவுக்கு நம்முடைய மனமானது பண்படும். நல்ல விஷயங்களை நோக்கி நம்முடைய மனமானது செல்லும். ஆகையினால் தொடர்ந்து ஜூம் கிளாஸுக்கு வர முயற்சி செய்யுங்கள். அல்லது தொடர்ந்து நான் யூடியூப்பில் பதிவேற்றி என்னுடைய ஸ்டேட்டஸிலோ அல்லது குரூப்பிலோ போடுகின்றேன். அதையாவது தொடர்ந்து வாய்ப்பு கிடைக்கும்போது கேட்டு பயன்பெற அன்புடன் அழைக்கின்றோம். பாரதியார் சொன்ன மாதிரி, யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவே. ஆத்ம ஞானத்தில் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் அறிய வேண்டும். எளிது எளிது, ஞானம் பெறுவது எளிது. எந்த விதமான குடும்ப சூழ்நிலைகளில் பொறுப்புகளில் இருந்தாலும் நேரம் ஒதுக்கினால் கண்டிப்பாக பலன் உண்டு. ஹரிவோம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.